செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை, பருப்பு முருங்கைக்கீரை. அதுக்கு தேவையான தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, துவரம்பருப்பு வேக வைக்கிறதுக்கு. 200 கிராம் பருப்பு, அதை கழுவிக்கிறோம். இது போட்டுக்கிறோம். தண்ணி, ஒரு 4 பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சத்தூள் கொஞ்சம், கட்டி பெருங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஒரு பிஞ்ச். பருப்பு பொங்கி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு ட்ராப். பருப்பு கொதிச்சதும் மூடி போட்டுருவோம். இன்னொரு அடுப்பில் இது பற்ற வச்சுட்டு இது எக்கு வைக்கணும். எக்கு பாயில் பண்ணுறோம். கொஞ்சம் பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம கீரையை, முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்துட்டு இப்படி இலசு கீரையாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் போட்டு 2 இடி. இப்போ 4 பூண்டு. இப்போ இதில் கீரை போடும். 1 கப்பு கீரை, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை செய்யும்போது முருங்கைக்கீரை வேகிறது வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகணும். பச்சை வாசனை போகலைனாலும் கசக்கும், நிறைய வெந்துட்டாலும் கசக்கும். கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். அப்போ வந்துட்டு அந்த கீரையோட பச்சை ஸ்மெல் வரக்கூடாது, வெந்த ஸ்மெல் வரணும். வெந்த வாசனை வந்தால் தான் முருங்கைக்கீரை பக்குவம், கரெக்ட் வெந்த பக்குவம். கலர் வெந்துட்டு கலரும் பாருங்கள், முருங்கைக்கீரை கலர் இப்படி சேஞ்ச் ஆகணும். நல்லா இருக்குது. இப்போ இது பக்குவம். வாசனையும் பச்சை வாசனை போகணும். அந்த முருங்கைக்கீரையோட பச்சை வாசனை போகணும். வெந்த வாசனை நல்லாயிருக்கும். இப்போ சூடோடு எடுத்து வடிகட்டணும். வடிகட்டிட்டு ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஏன் சூடோடு வடிகட்டணும்னு சொல்கிறேன்னாக்கா, அது கீரை அந்த சூட்லேயே இருந்ததுன்னா வெந்துடும் நிறைய. அதனால் அதை ஃபஸ்ட்டில் தண்ணியிலேருந்து எடுத்து வடிகட்டிடணும். இப்போ இது வந்துட்டு ஆறுறதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கணும். இப்போ 1 ஸ்பூன் கடுகு, ஜீரகம் நிறைய போடலாம், 2 ஸ்பூன் போடணும். ஜீரகம், இந்த காஞ்ச மிளகா, நசுக்கி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலராக வரணும். இப்போ இந்த மிளகாய் எடுக்கலாம். மிளகாய் தண்ணி இப்போ இந்த வெங்காயம் ப்ரௌன் கலராக வரணும். அது மாதிரி வதக்கணும்.
இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஊற்றிப்போம். அது கலர் சேஞ்ச் ஆகணும். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரு, பூண்டும் வெங்காயமும் நல்லா ப்ரௌன் கலர் வருது பாருங்கள். இது மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான இது. பூண்டும் இந்த வெங்காயமும் ப்ரௌன் கலராக வரணும். இப்போ கடுகு, ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகிட்டு சூப்பராக இருக்கணும். இதுதான் கரெக்டாக. இப்போ நம்ம வந்துட்டு முருங்கைக்கீரை ஆறிடுச்சு. இதை இப்போ இந்த ஜாரில் போட போகிறோம். ஏன் நம்ம முருங்கைக்கீரை மிக்சியில் அரைக்கிறோன்னா அப்போ தான் அது நல்லா மையும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ சட்டியில் கடைஞ்சால் அது மையறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது தாளிப்பு போடும். என்னென்ன தாளிச்சோன்னு பார்த்தீங்களா? வீடியோவில் பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தாளிப்பு போட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த காஞ்ச மிளகாய். இது மாதிரி இருக்கணும் கீரை. இந்த பாருங்கள், ஃபுல்லாக மையலை அழகாக மஞ்சிக்குது. பருப்பு நிறையா இருக்குது. தண்ணி விட்டுறது பார்த்தீங்களா? கீரை கரெக்டாக மஞ்சிது பாருங்கள். அதனால் பாருங்கள், கரெக்டாக சின்ன சின்னதாக ஃபுல்லாக குழன்னு மடியலை இப்படி மச்சி எடுக்கணும். முருங்கைக்கீரை கொஞ்சம் பருப்பு கூட இருந்தால் பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவோம். லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கலாம். நைட்டில் ஆயில் தடவிட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கொஞ்சம் சால்ட். இப்போ ஆயில். இப்போ எதாவது மிக்சிங் தான். தவா எக் ஃப்ரை.